இது என்ன சாமான்? இது என்னோட சென்ட்ரிஃபியூஜ் மெஷின். இதெல்லாம் எங்களோட உயிர்ப்புள்ள விந்தணுக்களை பிரித்து எடுக்கிறது. அதாவது உயிர்ப்புள்ள விந்தணுக்கள் எடுத்து பிரிக்கிறது. என்னன்னு சொல்றது? சென்ட்ரிஃபியூஜ் சொல்றது. சென்ட்ரிஃபியூஜ் அதாவது உயிரணுக்கள், அதாவது விந்தணுக்களை வச்சு நாங்கள் ஒரு இப்போ இந்த 1000 ரவுண்ட்ஸ் பெர் மினிட் அப்படி அந்த இதில் சுற்றி கொண்டு இருக்கோம். ரெவல்யூஷனில் சுற்றி வரும் வந்து சுழற்சி வந்து 1000 சொன்னால் உயிர்ப்புள்ள விந்தணுக்கள் மேலே வரும், இறந்த விந்தணுக்கள் வந்து அடிக்கி போகும். 1000 அதாவது ரெவல்யூஷன் பெர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு 20 மினிட்ஸ் எதை வைக்கிற விந்தணுக்களை வந்து 20 மினிட்ஸ் வச்சு அதை சுழட்டக்குள்ள அந்த 20 நிமிஷத்தில் அந்த உயிர்ப்புள்ள விந்தணுக்கள் மேலே வரும். அந்த ரெவல்யூஷனை நீங்கள் குறிப்பிட்ற வந்து ஒரு நிமிடத்துக்கு 1000 தடவை தானே சுத்திர சுழல்றது, அது தேவையில்லை. ரைட். அப்போ இந்த விந்தணுக்களை வந்து பிரித்தெடுக்கிற உபகரணம் தான் இது. அதாவது உயிர்ப்புள்ள விந்தணுக்கள் அவ்வளோ நான் நினைக்கிறேன். அந்த சுழலுக்குள்ள அந்த உயிர்ப்புள்ள விந்தணுக்கள் மேலே அப்படி வரும். அப்படியா? அதாவது அடியில் வருமே. ரைட். அப்போ உயிர்ப்புள்ள விந்தணுக்களை பிரித்தெடுக்கிற உபகரணம் தான் இது. ரைட். இவங்களா எங்களோட ஐஓஐ செய்கிற டெக்னீஷியன்ஸ் 2 பேரும். இவங்க வந்து உண்மையில ஒரு மிட்வைஃப், மருத்துவமாது. ஆனா இவங்களை நாங்க ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோம் எங்களோட இந்த ஐஓஐ ப்ராசஸிங்க்கு. அப்ப இவங்க தான் எங்களோட இதை நடத்துறதுல முக்கியமான ஆட்கள். அதாவது குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களை நீங்கள் விசேட பயிற்சிகளை வழங்கி இந்த ஐஓஐ செய்கிறதுக்கு நீங்கள் விசேட பயிற்சிகள் கூட செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆகவே இதில் ஒரு மிகவும் முக்கியமான ஆட்கள். என்னென்னா நாங்கள் வந்து எம்எல்டிட்ட வந்து கழிச்சுனாங்க, அவங்க தான் செய்யணும் இதை. எம்எல்டின்னு சொன்னாங்க, மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியன். அவங்களுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு வேலை கூட எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்களுக்கு வேற வழி இல்லாமல் எங்களோட நர்சிங் ஆஃபீஸரை தான் நாங்கள் ட்ரைனிங் அனுப்பி எடுத்து வரோம். அதாவது நீங்கள் மருத்துவ ஆய்வு கூட பரிசோதகர்கள்ட்ட நீங்கள் கேட்டீங்க, அவங்க சொன்னாங்க வந்து என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வேலைப்பழுக்கள், உண்மையாக வேலைப்பழுக்கள் கூட தான் இருக்கிற எங்களோட வளங்களுக்குள்ள இதை செய்கிறது. இது வந்து கடும் கவனமாக செய்யணும், நுணுக்கமாக செய்யணும் மட்டத்தில். நீங்கள் இவங்க 2 பேரையும் பயிற்சி பெற்று இவங்க 2 பேர் கூடாக தற்போது இதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க. ஆள் இருக்கிறா, ஆஃப் டியூட்டியில் இருக்கிறபடியா இப்போ டியூட்டியில் இருக்கிறவங்க 2 பேர். அவங்க 2 பேரும் இவங்க மிக முக்கியமான ஆட்கள், உயிரை உருவாக்கி கொடுக்காங்க. இதை நடத்துறதுல மிக முக்கியமான ஆட்கள். இவங்க இல்லைன்னு சொன்னால் நடத்தி உயிரையும் உருவாக்கி கொடுக்காங்க. அப்படித்தானே? என்ன இல்லை, அவங்ககிட்ட இதை நாங்கள் செய்கிறோம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அதாவது உயிர்ப்புள்ள அணுக்களை கொஞ்சம் பெர்சன்டேஜை கூட்டி இது அது குவாலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறோம். அவங்கள்ட்ட தான் செய்கிறாங்கன்ற இவங்களும் ஒரு முக்கியமான ஆட்கள். என்ன அதான் நான் சொல்கிறேன், உயிரை உருவாக்குறாங்கன்னு சொன்னதான் நான் வந்து உருவாக்குறதுல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. உருவாக்குறேன்னு சொல்கிறது ஒன்றுமில்லாத உருவாக்குறது தான் உருவாக்குறது. ஒன்றுமில்லாத உருவாக்குறதா உருவாக்குறேன்னு சொல்லுவோம். இது நாங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணி இருக்கிறத நாங்கள் வந்து பராமரித்து வடிவ செய்து கொடுக்கோம். குவாலிட்டியை வந்து கூட்டி வந்து அதை கொஞ்சம் நேர்த்தியாக செய்ய வழி நேர்த்தியாக வந்து செய்கிறதுக்கு அவங்க உதவி செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த வகையில் பிஓஜி வசந்தராஜா, அதோடு சேர்ந்து குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள், அதாவது நர்சிங் சிஸ்டர், அதே போன்று மருத்துவ தாதியினர், வைத்தியர்கள் அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்தும் இந்த பிரிவு திறமையாக இயங்கட்டும். உங்களோட
ப்ராசஸ் பண்ணி எடுத்துட்டு இதில் ஹோமரில் வச்சிருக்கோம். அதாவது உடம்பு வெப்பநிலையில இருக்கும். இது உடல் வெப்பநிலையிலே இருக்கும் இருக்கிறதால இது விந்தணுக்கள் வந்து இறக்காம அது அப்படியே இருக்கும். அதில் இருக்கும். இப்போ நீங்கள் உடல் வெப்பநிலை என்று சொல்லக்கூட மனிதன் உடல் வெப்பநிலை ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசம் தானே? இல்லை, எல்லாருக்கும் ஒன்று தான். மனிதன் உடல் வெப்பநிலை எல்லாருக்கும் ஒன்று ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஒரே ரேஞ்சில் எல்லாருக்கும். இப்போ ஏ என்ற மனிதனுக்கும் பி என்ற மனிதனுக்கும் சி என்ற மனிதனுக்கும் நீங்கள் அந்த அவங்ககிட்ட இந்த உயிரணுக்களை பிரித்து எடுக்கக்குள்ள எல்லாருக்கும் அந்த உடல் வெப்பநிலை உண்டா? வெப்பநிலை உண்டு தான். ஒரே வெப்பநிலையில கூடனா ஃபீவர்னு சொல்லுவோம், குறைஞ்ச ஹைப்போதெர்மியான்னு சொல்லுவோம். ஆகவே அந்த உடல் வெப்பநிலை உண்டாகவே காணப்படும். எல்லாருக்கும் உண்டு தான். ஆகவே ஒரே வெப்பநிலையில நீங்கள் இந்த பிரித்து எடுக்கப்படுற உயிரணுக்களை இதில் வச்சிருக்கிறீங்க. அதை சொல்ல ஹோமர் என்ன ரைட். அதை தவிர மைக்ரோஸ்கோப், இது வந்து மைக்ரோஸ்கோப். இதுல தான் நாங்க வந்து அந்த உயிர்பண்களை பிரிக்கிறதுக்கு முதல் ஒரு டெஸ்டிங்கோடு செய்வோம். கவுண்டிங் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பிறகு நாங்க ப்ரோசஸ் பண்ணி எல்லாம் பிரிக்கிறது பிறகு திரும்ப ஒரு கவுண்டிங் பார்ப்போம். அந்த கவுண்டிங்ல வந்து அதுல எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகிருக்குது, அதாவது உயிர்ப்புள்ள விந்தணுக்கள் பெர்சன்டேஜ் வந்து எவ்வளவு கூடி இருக்கு, கவுண்டிங் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நாங்க அதை ஃபைனல் ப்ராசஸிங் கொண்டு போவோம். அது பிரித்தெடுக்கப்பட்ட உயிர்ப்புள்ள விந்தணுக்களை நாங்கள் வந்து இதில் எடுத்து என்னத்தில் முதலாவது நம்மட நீங்கள் சொன்ன இந்த உபகரணம் என்ன சொன்னீங்க? இதை வந்து சென்ட்ரிஃபியூஜரில் இருந்து எடுத்து அப்புறம் ஹோமரில் இருந்து எடுத்து வச்சிருந்து அப்புறம் ஹோமரில் இருந்து அதில் வந்து டெஸ்ட் பண்ணுவீங்க. டெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அதாவது 2 தடவை டெஸ்ட் பண்ணுவோம். விந்தணுக்கள் அவங்க தந்தது உடனே ஒரு தடவை செக் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் ப்ரோசஸ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு எங்களோட இதில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு திரும்ப ஃபைனல் செக் கொண்டு பண்ணுவோம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஐஓஐ செய்வோம். அது பிறகு ஐஓஐ செய்வீங்க. அப்போ ஐஓஐ செய்கிறதுக்குரியது அது அங்கே அது பேஷண்ட்கிட்ட இருக்கும். அந்த அதுக்கு வேறு கதிட்டர் ஒன்று இருக்குது. கதிட்டர் வந்து பேஷண்டோடான் இருக்கும். அது அவங்களோட இருக்கும். வந்து என்ன